கண்களில் மை இடுவது என்பது இந்தியாவில் பாரம்பரியமாக பல குடும்பங்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் குழந்தைக்கு கண்களில் மை இடுவது சரியா? மையிடுவதின் பெயராக காஜல், கண்மை, சுருமா என பல பெயர்கள் இதற்கு உள்ளன. இந்தியாவில் மையிடும் பழக்கம் போல எகிப்து போன்ற நாடுகளிலும் இப்பழக்கம் இருந்து வருகிறது. விளக்கெண்ணெய், நெய் போன்ற எண்ணெய்களால் கண்மை தயாரிக்கப்படுகிறது. பாரம்பரியமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை காரணமாக கண்மையை பல குழந்தைகளுக்கு பெற்றோர் இடுகின்றனர். இது முற்றிலும் பாதுகாப்பானதா? கடைகளில் வாங்கும் மையினால் ஏற்படும் தீமைகள் என்ன? விவரமாக பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகும். குழந்தைக்கு கண்களில் மை இடலாமா என கேட்டால் பலரும் அதை வேண்டாம் என்பது போலவே ஜாடி செய்கின்றனர். கண்களில் மை இடுவதை பற்றி நிறைய முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏன் கண்மை குழந்தைகளுக்கு வைக்கின்றனர்? குழந்தையின் கண்கள் இன்னும் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக மை வைக்கின்றனர். தொற்றுக்கள், சூரிய கதிர்களின் தாக்கம் ஆகியவற்றிலிருந்து காக்கும் என நம்பிக்கையாலும் சிலர் மையிடுகின்றனர். குழந்தைக்கு கண் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் மை வைக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் கடைகளில் வாங்குகிற மைகளினால் ஏற்படும் தீமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. கடைகளில் விற்கக்கூடிய கண்மையில் அதிக அளவு லெட் இருக்கிறது. இதனால் குழந்தையின் கண்களில் மையிட்டால் அதிக அளவு லெட்டின் தாக்கத்தால் மூளை, மற்ற உறுப்புகள், எலும்பு மஜ்ஜை ஆகியவற்றில் பாதிப்பை ஏற்படுத்தும். இரத்த சோகை, குறைந்த ஐக்யூ போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடும். சில குழந்தைகளுக்கு கண்மை வைப்பதால் அரிப்பு, கண்களில் நீர் வழிதல், மற்ற அலர்ஜிகளும் வரலாம். குழந்தையை குளிக்க வைக்கும்போது சின்ன குறுகிய துளைகளின் வழியாக மையில் உள்ள கெமிக்கல்கள் சென்று கண், மூக்கு போன்ற இடங்களில் தொற்றுக்களை ஏற்படுத்தலாம். கண்மை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மிகவும் ரசாயன தன்மை கொண்டதாக இருக்கலாம். மேலும் உங்கள் விரல்களில் உள்ள தூசு, அழுக்கு, நகங்கள் மூலமாக குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்கள் கைவிரலில் உள்ள அழுக்கு தொற்று மூலமாக கிருமிகள் குழந்தைக்கும் பரவும். இது குழந்தையின் உடல்நிலையை பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கான மாற்று வழிகள் என்னென்ன? சின்ன மார்க் போல அல்லது சிறிய பொட்டு போல கண்களுக்கும் தலைமுடிக்கும் இடையே உள்ள நெற்றியில் ஓரத்தில் பொட்டு போல வைக்கலாம். கண் திருஷ்டி, தீய சக்தி ஆகியவற்றின் மீது நம்பிக்கை இருந்தால் குழந்தையின் பாதத்தில் சின்ன பொட்டு போல மை வைக்கலாம். கடைகளில் மை வாங்கும் முன் அது எவற்றால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என சரிபார்த்து வாங்கிக் கொள்ளலாம். ஆர்கானிக் மையாக வாங்குவது நல்லது. வெளியில் விற்பது பாதுகாப்பானது அல்ல என நினைத்தால் வீட்டிலேயே கண்மையை தயாரித்து கொள்ளலாம். கண்மை எப்படி தயாரிப்பதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை போய் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்களில் எந்த மையும் இடாமல் நெற்றியின் ஒரு ஓரத்தில் மை வைத்தால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.